எப்படியோ ஒரு வழியா அவளை வேற உடைச்சாச்சு. ஒரு வழியா இஞ்சி பூண்டு அரைக்க பாறைய கழுவியாச்சு. நல்லபடியா எங்க சேனல் 1K 2K அடிச்சா நாங்க ஒரு கோழி சேவலா இருக்கிறோன்னு வேண்டி இருக்கோம். என்னடா மசன்னு உட்காந்துருக்கீங்க, போய் வெங்காயத்தை வருவீங்க. இன்னைக்கு கோழிக்கால் தலை பிரியாணி செம்மையா ருசிக்கிறோம். எல்லாரும் வாங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எப்படியோ ஒரு வழியா அவளை வேற உடைச்சாச்சு. ஒரு வழியா இஞ்சி பூண்டு அரைக்க பாறைய கழுவியாச்சு. வாங்க ஒரு கட்டிடலாம். நல்லபடியா எங்க சேனல் 1K 2K அடிச்சா நாங்க ஒரு கோழி சேவலா இருக்கிறோன்னு வேண்டி இருக்கோம். மசாலுக்காக பட்டை, சோம்பு, கிராம்பு எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கலாம். கையில பிடிக்கிறாரு பாரு அவர் பாருங்க. அதுக்கு தானே துண்டு எடுத்துட்டு வந்தேன் நான். சட்டியை கொஞ்சம் நேரம் வச்சுக்கோ. சட்டிக்கு பின்னாடி மண்ணு தரலாமா? கை பிடிக்காம இருக்கான். கொட்டுங்க உருண்டா. காரம் சாரமா வரமிளகா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இல்லை அடுத்து மாப்பிள்ளைக்காக மாப்பிள்ளை ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுருக்கான். ஆட்டுக்கோட்டை பிரியாணி போடலான்னு. கோட்டெல்லாம் எப்படி மாப்பிள்ள? சத்தத்தையே காண. என்னடா மசன்னு உட்காந்துருக்கீங்க, போய் வெங்காயத்தை வருவீங்க. வெங்காயம் தக்காளிலாம் வரிக்கிறோம். போதும் பச்சை மிளகா போதும். தக்காளி எப்படி அறியறது? மாப்பிள்ளை அடுத்தது என்ன செய்யலாம், ஏது பண்ணலாம்? அடுத்து கோழியை பிடிக்கிறான். பக்கத்து வீட்டு கோழி ஆட்டையா போகிறான். ஆட்டையை வந்து வறுக்கிறான், வறுத்து திங்கிறான். குழம்பு விவசாயம் இஞ்சி காணா. இஞ்சி எடுத்துருவா பலாச்சி. அது முடிச்சு அதோட கட்டு. இங்கே பாரு, ஈஸி ஐடியா சொல்லித்தன மாதிரி இருப்பேன். ஃபோன் எடுத்துக்கிட்டு
நல்லா தானே இருக்குது. எவ்வளோ வாசமாக இருக்குது வர்ற தக்காளி. இந்த இஞ்சி பூண்டு வாசம் எப்படி அடிக்குது, தூக்கி அடிக்குது. இஞ்சி பூண்டு வாசமே தனிங்க. வலி இப்படி வலி இஞ்சி பூண்டு. தெரியல, வெங்காயத்தை கரெக்டாக அரிஞ்சு கொடுத்துட்ற. அரியலைன்னா செடி இருக்காது. ரவுண்ட் ரவுண்டாக கரெக்டாக அரி நல்லா இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு. நீ தாம்பளம் வச்சுக்கோ, தாம்பளத்தை வச்சுக்கோ. சொல்லி பார்த்து அப்பா பேசுவாங்க. தாம்பளத்தை கீழே வச்சுக்கோங்க. இந்த போய் அடுப்பை பற்றி அடுப்பு பற்றி எடுத்துவா. கடலை வாங்கினேன். நல்லெண்ணெய் 20 ரூபா போயிட்டு ஊற்றிக்கலாம். ஆப்பிரிக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். கரண்டியை வச்சு கிண்டிக்கலாம். இஞ்சி பூண்டு பேச போட்டுக்கலாம். ஆப்பிரிக்கா தக்காளி போட்டுக்கலாம். நாட்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். கோழி காலத்தாலே கொட்டிக்கலாம். மஞ்சத்தூளை போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச மசாலாலாம் கொட்டிக்கலாம். பாறையில் வச்ச நாட்டு மிளகா போட்டுக்கலாம். தூத்துக்குடி உப்பா போட்டுக்கலாம். அரிசியை கொட்டிக்கலாம். கொத்தமல்லி போட்டுக்கலாம். நெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நெருப்பை போட்டுக்கலாம். கால் மணி நேரம் கழிச்சு எடுத்துடலாம். பிரியாணி இலையை விரிச்சுக்கலாம். தூக்கி காமி கோடு ஃபுல்லா கொஞ்சம் மரம் போட அப்படியே போகிறோம். கால்த்திக்குமா சூப்பராக இருக்கு. சூப்பர். எழுத்தணும். காலு கச்சி வர முடியும். நம்மளுக்கு ஒரு லெக் பீஸ் வேணுமே. சூப்பராக இருக்கு. கோழிக்கால் தலையில் பிரியாணி போட்டதில் சூப்பராக இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த ஆனியனை எடுத்து கொஞ்சோண்டு சாப்பாட்டையும் கொஞ்சோண்டு இந்த காளி பீஸை சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இன்னும் எனக்கு எச்சி ஊறிக்கிட்டே தாங்க இருக்குது.
நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே வீட்டில் இது மாதிரி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு நம்ம இப்போ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. அதாம இருக்குங்க.